ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாலிட்டி கொஷின் பேப்பரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைலேஷன் ஒரு 40 எக்ஸாமுக்கான கொஷின் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 கொஷினுக்கு மேலே டாபிக் வைஸாக கம்பைல் பண்ணியிருக்கேன். 200+ பேஜஸ் இருக்கும். ஸோ இதுக்கான பிடிஎஃபை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து ஒரு டெலிகிராம் சேனலுக்கு போகும். என்னோட டெலிகிராம் சேனலுக்கு அந்த சேனலில் இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரைவில் போட்டோன்னா பெரிய சைஸ் ஃபைல்னால் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு டவுன்லோடே ஆகாது. ஸோ அதனால தான் நான் சேனலில் கொடுக்குறேன். நார்மலாக நான் ட்ரைவ் லிங்க் தான் கொடுப்பேன். இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் மட்டும் நான் சேனலில் கொடுக்குறேன், ஏன்னா பெரிய சைஸ் தாங்க. சரி, ஓகே. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4க்கு சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு நான் ஃப்ரீயாக நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன், ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் டெய்லி. ஸோ இது ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் நேற்று பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமை பிரியாம்பல் இந்த டாபிக் முடிச்சாச்சு. இதுக்கான லிங்க் நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது போன வாரமே இந்த டாபிக் நான் எடுத்துட்டேன். அதனால் குரூப்பில் லிங்க்கை மட்டும் சென்ட் பண்ணிவிட்டேன். கீழே ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையும் டிபிஎஸ்பியும் எல்லாம் ஒவ்வொரு பேஜ் நோட்ஸ் தான் இருக்கும், இல்லை 2 பேஜ் நோட்ஸ் தான் இருக்கும். கிறிஸ்பாக இருக்கும். சமச்சீர் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்ஸு எல்லாமே சேர்ந்த கலவையாக தான் நான் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தமிழ் பொறுத்தளவுக்கும் நம்ம வாரம் மொத்தம் 15 வாரம் நம்ம ஜிஎஸ் அண்ட் தமிழை பார்க்க போகிறோம். அதில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுது சேர்த்துறது ஃபஸ்ட்டு நியூ புக்கில் இருந்து போகிறேன். 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்று 6th கொடுத்தாச்சு, இன்றைக்கி 7th கொடுத்துட்டேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, பாலிட்டி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடித்த பிறகும் நான் 1 பேஜ் 2 பேஜ் நோட்ஸ் தான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக எல்லோரும் சில பேர்கிட்ட நேற்று நான் கேட்டதுக்கு 2 தாட்டி தான் ரிவிஷன் பண்ணுறீங்கிறீங்க. அது பத்தாது. 2 தாட்டி படிச்சிங்கனால அது படிக்கும்போது நீங்கள் ஒரு 5 தாட்டியாவது படிங்க, திருப்பி படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பழக்கப்படும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதா எல்லோரும் கஷ்டப்படுவீங்க. 1 தாட்டி எல்லாருமே படிச்சிருவாங்க, 2 தாட்டி எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் 5 தாட்டி படிக்கிறவங்க 10 தாட்டி படிக்கிறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க ஒரு கான்செப்டை. ஆனால் அப்படி படிக்கிறவங்க கிளியர் பண்ணுற ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. சரி, ஓகே. நான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படி படித்தா போதாது, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பைலேஷன். மொத்தம் 2 வாரம் பாலிட்டி போக போகுது. நான் டெய்லி 2 வீடியோ இல்லை 3 வீடியோ பாலிட்டியில் கொடுப்பேன். நான் வீடியோ கொடுத்த பிறகு நீங்கள் அதை படித்து முடித்த பிறகு என்ன பண்ணணுன்னா, இந்த பிடிஎஃப்பை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனையும் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம். நார்மலாக உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைலேஷன்லாம் இருந்திருக்கும். பட் ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, டாபிக் வைஸாக செக்ரிகேட் ஆகிருக்கு. அது பாலிட்டினா மொத்தமாக எல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்கும். ஆனால் நான் இதில் தனித்தனி டாப்பிக்காக சப்டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்திய அரசியலமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்போ படிச்சிட்டிங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மொத்தம் 14 கொஷின் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 40வது பேஜில். அப்போ நீங்கள் படித்து முடித்த பிறகு டக்குன்னு இங்கே கீழே பேஜ் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், 4th பேஜ். ஓகே, அடிப்படை கடமை 40வது பேஜ் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஷினா 51AH என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். படித்து முடித்தோடனே உங்களுக்கு ஒரு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எத்தனாவது இதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியோட கொஷின், இது என்னோடய கொஷின் கிடையாது. ஸோ சரிங்களா, இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். அப்போ இதை பார்க்க என்ன ஆகுனா, டிஎன்பிஎஸ்சி எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ 51AH கேட்ட மாதிரி அடுத்து 51AI கேட்கலாம், ஜே கேட்கலாம், கேட்கலாம். அப்போ அதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பீங்க. ஸோ பார்ட்டு கேட்டிருக்காங்க, எத்தனாவது பார்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது பார்ட்டு சம்மந்தமாக கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கான்செப்டை படிச்சுக்கணும். அதை மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ண பிறகு டெய்லியோ இல்லை அட்லீஸ்ட் வீக்லி, சில டைம் டெய்லி பார்க்க முடியாது, வீக்லி நீங்கள் அந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருமே மேண்டேட்டாக பண்ணணும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். டிஎன்பிசி எதை டிமாண்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க. இல்லாட்டி என்ன ப்ராப்ளம் ஆகுனா, நான் கொடுக்குற நோட்ஸை பார்த்துட்டிங்கன்னா சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கொஷின் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்.
ஏன்னா நான் நோட்ஸ் ரெடி பண்ணும்போது நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸை ரெடி பண்ணுறேன். அப்போ எனக்கு அந்த புரிதல் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நோட்ஸாக பார்க்கும்போது என்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரியாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதை நான் வந்துட்டு நீங்கள் என்னை டிபெண்ட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் நான் கொடுக்குற டெய்லி நோட்ஸை பார்க்குறீங்க, படித்து முடிச்சுட்டு இந்த பிடிஎஃபை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் பயங்கரமாக இருக்கும். இப்போ ப்ரியாம்பிள் கொஷின் எடுத்துக்கோங்க. நான் ப்ரியாம்பிள் டாபிக் நடத்தினேன். மொத்தம் 24 கொஷின் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின் பேஜ் நம்பர் 8 இருக்குது. இது உங்களால் எவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை சைடில் எழுதி வைங்க நோட்ஸில். இங்கே பாருங்கள், பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்பு, அரசியலமைப்பின் ஜாதகம், முன்சி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு ஒரு டேபிள் மாதிரி சின்ன டேபிளாக கொடுத்துருக்கானா, இது நீங்கள் பார்த்துட்டு இதுதான் புக்கில் இல்லையே, இது எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இது ஏதோ குரூப் 1 லெவலில் படிக்கணும் போல் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ செக்குலரிசம் டெமோக்ரஸி இது யார் சொன்னாங்க, இந்திரா காந்தி. அப்போ இதை நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கணும். சில இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், கொஷினில் இருக்கும், அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சிலது கான்செப்ட் ஓரியன்டாக கொஷின் இருக்கும், அனாலிட்டிக்கல் கொஷினாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்க முடியாது. அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டதை வச்சு தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் படிக்கிற மெத்தடாலஜி. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இது புதுசாக சேர்த்துருக்காங்க, அடுத்து ப்ரியாம்பிள் எந்த டேர்ம், மேக்ஸிமம் டேர்ம் என்ன சேர்த்துருக்காங்க, இது வந்து பேசிக்காக சாவர்னிட்டினா என்ன, சோசியலிசம்னா என்ன, செக்குலரிசம்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன. ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புரிதல் அடிப்படையில் எழுதுறது. இறையாண்மை, பொதுநல கோட்பாடு, மதச்சார்பற்ற ஜனநாயகம். கீ நோட்டுன்னு யார் சொன்னாங்க, பவர் யார்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே நோட்ஸில் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இது இப்படி கேட்பாங்கங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. அது இன்னொன்று இதுலேருந்து கேட்பாங்கங்கிறதும் இருக்குது. எல்லாம் வந்து ஒன்று படித்து முடித்த பிறகு என்ன நினைப்பீங்கன்னா வேறு இதுலேருந்தும் கேட்பாங்க, வேறு இதுலேருந்து கேட்பாங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதை பார்க்குறனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும், டிஎன்பிசி எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியும். அது போக நீங்கள் இந்த இதை செக் பண்ண உங்களுக்கு வந்து இன்னி கொஞ்சம் தாட் ப்ராசஸ் படிக்கிற மெத்தடாலஜியும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்செப்டும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்கேன். மினிமம் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 10 to 20 to 30 கொஷின் வரைக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, இதில் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறது இந்திய அரசியலமைப்பு 13 கொஷின், ப்ரியாம்பிள் 24 கொஷின், அடிப்படை உரிமை 26, கடமை 14. ஸோ இதிலேருந்து மட்டும் பார்த்துக்கோங்க 20, 40, 50, 63, 73, 77 கொஷின் பக்கம் இந்த ஏரியாஸ்லேருந்தே உங்களுக்கு 77 கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டி இருக்கும். இது வந்து வெறும் 2 நாள் டாப்பிக்கு. ஸோ இந்த 2 நாள் டாப்பிக்குக்கே உங்களுக்கு இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைனாக பாருங்கள். இதெல்லாம் இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் கம்மி கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சில டைம் கொஷின் கேட்கலாம், சில டைம் கொஷின் கேட்காமல் இருக்கலாம். அதனால் வந்து ரிப்பீட்டேஷன் கம்மியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உள்ள ஏரியா வந்து ஜாஸ்தியாக கேட்குறாங்க. அப்போ இந்த ஏரியாவுக்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பாக அதிகமாக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கும் நான் வந்து சண்டே கொடுக்குறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ பிரித்தெழுதுக ஃபுல்லாக முடித்த பிறகு அந்த பிரித்தெழுதுகளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துட்டு நான் சண்டே மேக்ஸிமம் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம கான்செப்ட் முடிச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஓவராலாக முடிச்சுட்டு அப்புறமா கொஷின் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அது மட்டும் நான் வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கம்பலேஷன் உங்களுக்கு பிரித்தெழுதுகவா ஒரு 50 எக்ஸாமோட பிரித்தெழுதுக்காக நான் மொத்தமாக இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் கட் பண்ணி. ஸோ நீங்கள் படித்து முடித்த பிறகு நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே எந்தெந்த கொஷின்லாம் வந்திருக்கு, எந்த கொஷின் புதுசாக வந்திருக்கு, சில பிரித்தெழுதுக வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் முடித்த பிறகும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி
ஸோ இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. பிரிண்ட் அவுட் உடனே எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. இது 300 பேஜ் இருக்குது, 200 பேஜ் பக்கம் இருக்குது. காஸ்ட் வைஸாகவும் இது பெனிஃபிட் கிடையாது. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் நோட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்னோம்ல பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் முன்சி அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தாட்டி படிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சில டாபிக் வந்துட்டு சில கொஷின் இருக்காது, அந்த நோட்ஸில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கான்செப்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா சைடில் அந்த இதில் வந்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ஸ்டார் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வேல்யூ எடிஷன். ஒன்றை வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்று தனித்தனியாக. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினா இதை மட்டும் தனியாக பார்க்குறது, இதை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் பார்க்கணும். நோட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். எல்லாம் இன்டர்லிங்க் பண்ணணும். உங்களால் சிலபஸ், நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த 3 இன்டர்லிங்க் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கிளியரு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், முடிஞ்ச லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎஸில் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, மொத்தம் 4 வீடியோ கொடுத்துருக்கேன். 4 வீடியோவில் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க. அப்புறமா தமிழில் 2 வீடியோ கொடுத்துருக்கேன். 6th 7th பிரித்தெழுது சேர்த்தெழுது. ஜிஎஸில் பொறுத்தளவுக்கும் கான்ஸ்டிடியூஷனு, ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும். ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறேன். இது என்னோடய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறமா கோச்சிங் இந்த மாதிரி நான் கொடுக்குறது, கைடன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. இது நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். ஸோ இது உங்களுக்கு செட் ஆகிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டாக செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வேறு மாதிரி சொன்னால் தான் செட் ஆகும், வேறு மாதிரி சொன்னால் தான் புரியும். ஸோ நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஏன்னா சில இதெல்லாம் நீங்கள் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.